சந்தியாராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா எல்லாரும் புதுசு கட்டும்போது நீயும் புதுசா எடுத்துக்கோ. வேணுங்கிறத எடுத்துக்கோ மாயாங்கிறாங்க ஜானகி. சரி பெரியம்மா நீங்க சொன்னதுனால நான் ஒன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா ஒரு புடவை எடுத்துக்கிறாங்க. சாரு நீயும் எடுத்துக்கோங்கிறாங்க பார்வதி. தனா அந்த இடத்துல சோகமா உட்காந்துருக்காங்க. மாயா அப்படியே சைகையிலேயே சீனு கிட்ட கேட்குறாங்க, இந்த புடவை நல்லா இருக்கா, அந்த புடவை நல்லா இருக்கான்னு. சீனு எது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. ஒரு புடவையை மாயா செலக்ட் பண்ணி அதை எடுத்து காட்டுறாங்க. சீனு அது சூப்பரா இருக்குன்னு சைகை பண்ணிடுறாங்க. இதை சாரு கவனிச்சிடுறாங்க. பார்த்துட்டு உடனே போய் மாயா கிட்ட அந்த புடவையை வெட்டுக்குன்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி புடிங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரியா பார்க்குற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. என்னது 2 பேரும் ஒரே மாதிரி புடவையை செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டி இதை நான் தான் முதல்ல செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு புடவையை எடுத்து காட்டுறாங்க. அது சூப்பரா இருக்குன்னு சின்ன சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயா அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. புடவைக்காரரே இந்த தடவை கலெக்ஷன் எல்லாம் கம்மியா இருக்குதேங்கிறாங்க. ஆமாமா நீங்க எப்பவுமே ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லுவீங்க. நானும் அங்கங்க அலைஞ்சு தெரிஞ்சு நல்ல புடவையை செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து தருவேன். ஆனா நீங்க இந்த தடவை நீங்க அவசரமாவெல்லாம் சொல்லிட்டீங்க. திடீர்னு நிச்சயம் பண்ற மாதிரி முடிவாயிருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்ல முடியலைங்கிறாங்க பாட்டி. கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொல்றாங்க பத்மா. சீலக்காரரும் சரிங்கிறாங்க. சரி எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கல்ல, நான் மூட்டையை கட்டுமாங்கிறாங்க. மூட்டை எங்க இருக்கு? அதான் பாதி புடவை என் பொண்டாட்டி எடுத்துட்டாலே, வெறும் மிச்சம் இருக்கிறது பைய தானே எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. மணிவண்ணன் பத்மா முறைக்கிறாங்க. இந்த புடவை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு விசேஷமாவே தெரியுதுங்கிறாங்க மாயா. இது மட்டும் இல்லமா இன்னும் கல்யாணம் சடங்கு சம்பிரதாயம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நாமையே இதை ரிஹர்சல் பார்க்க கூடாதுன்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க பார்வதி. மார்க் சீட்டு மாதிரி நாம ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துக்கலாங்கிறாங்க மாயா. மாயா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆனா நீ சொல்றது பார்த்தா ஏதோ ஜாலியா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுங்கிறாங்க மணிவண்ணன். நீ என்ன சொல்ற, பண்ணிடலாமான்னு கேட்கறாங்க மாயா. நீ சொன்னா சரி பண்ணிடலாங்கிறாங்க. சே என்ன சொன்னாலும் சரி, அவ சொல்லிட்டானா இவன் ஆமஞ்சாமி ஓடுறதா இவனுக்கு வேலைன்னு சாரு கோவமா பாக்குறாங்க. மாயா நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு மணிவண்ணன் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கிறாங்க. சிவராமன் வாத்தியம் வாசிக்கிறாங்கிறாங்க. நான் மாப்பிள்ளையே இருக்கிறேன்னு சொல்றாங்க மாயா. இந்த பக்கமா நான் மாப்பிள்ளைக்கு தோழனுங்கிறாங்க சீனு. அப்போ சாரு வந்து பொண்ணுக்கு தோழிங்கிறாங்க. அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க, பார்வதி கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சரி அப்போ பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு மாயா சொல்றாங்க. புடவைக்காரரே நீங்க இன்னும் கிளம்பலையான்னு கேட்கறாங்க. இல்லம்மா நீங்க சொல்றதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் கல்யாணத்தை பார்த்திருக்கேன், ஆனா அதுக்கான ரிஹர்சல் பார்த்ததில்ல. நான் என்ன இருந்து பார்த்துட்டு போறேங்கிறாங்க புடவைக்காரரு. அப்படின்னா நீங்க சும்மாவெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ஐயருங்கிறாங்க. கலக்கிடலாங்கிறாங்க புடவைக்காரரு. சரி போங்க போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மாயா. வாதனம் ரெடியாகி வரலான்னு ஜானகி கூப்பிடுறாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க தனம் சும்மா விளையாட்டுக்கு தானே, வா ரெடியாகி வரலாங்கிறாங்க. தனம் இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் எப்போ கிடைக்க போகுது, போய் ரெடியாகி வா அப்படிங்கிறாங்க பத்மா. அங்கே எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்குன்னு பிரித்து வச்ச வேலைகளை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தாளம் போடுறாங்க, அந்த பக்கமாக வாத்தியம் வாசிக்கிறாங்க, இந்த பக்கமாக நாதஸ்வரம் ஊதுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு துணிக்க இருக்காரு ஐயர் வேஷத்தில் உட்காந்துருக்காரு. பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க நாளை ஆகுதுன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தனாவை சாரு கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கமாக மாயாவை மாப்பிள்ளை அலங்காரத்தோட சீனு கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் சந்தோஷப்படுறாங்க. மாலையை மாத்திக்கங்கன்னு பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் மாலையை கொடுக்குறாங்க. மாயாவும் தனாவும் மாலையை மாத்திக்கிறாங்க. துணிக்கடைக்காரர் ஓம் வளர்த்திட்டே இருக்கிறாங்க. ஐயரே என்னது ஓம் வளர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க, மந்திரத்தை சொல்லுங்க, சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க, தாலி கட்டுட்டுங்கிறாங்க மணிவண்ணன். மாங்கலிய தட்டை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. தட்டை எடுத்துக்கிட்டு சாரு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. தாலியை கட்டுங்க நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. தாலி எடுத்து கொடுக்குறாங்க. கெட்டி மேலன்னு சவுண்டு கொடுக்கும்போது கெட்டி மேல மலங்குது. மாயா தாலி எடுத்து கட்டுறாங்க. சரி முதல்ல தாய் மாமா சேர செய்யுங்கிறாங்க. இந்த பக்கமா மணிவண்ணன் பத்மா வாங்குறாங்க. ஐயோ நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமா சீனுவும் நான் மாப்பிள்ளைக்கு தோழனுங்கிறாரு. டபுள் ஆக்ஷனா இருக்கட்டுமே வாங்கன்னு சொல்லிட்டு அதை எது எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. இந்தாங்க மாப்பிள்ளைக்கு சீர்தட்டு பொண்ணுக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. பவுன் எவ்வளவுன்னு சொல்லுங்கன்னு சீனு கேட்கறாங்க. சரி ஒரு 50 பவுன் வச்சுக்கோங்கிறாங்க. அப்பா நெஜ கல்யாணத்துக்கும் 50 பவுன் வைக்கணும், மறந்துட்டு போறீங்கிறாங்க. டே வச்சுட்டா போகுது, இது நம்ம வீட்டு கல்யாணங்கிறாங்க. மணி பையன் முன்னால ஓடி வந்து அத்தே நம்ம எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சந்தோஷமா செல்ஃபி எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கும்போது ஜாலியா அவங்களுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. கல்யாணமும் முடிஞ்சது, செல்ஃபியும் எடுத்தாச்சு, அடுத்தது என்ன டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. மாயாவும் தனாவும் வெக்கப்பட்டு வராங்க. மனம் விட்டு சிரிச்சு உண்மையான கல்யாணத்துல இருக்கிற சந்தோஷமாட்டவே எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுது சாஞ்சதும் கருக்கு உருக்குன்னு தனம் படுத்திருக்காங்க. சாரு மஞ்சள் பைக்குள்ள நகையும் பணத்தையும் போட்டுக்கிட்டு சாருவை வந்து எழுப்பி கூப்பிடுறாங்க. வா தனம் வா சீக்கிரம் வா. என்ன தனம் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டியா, சீக்கிரமா பேக் எடுத்துட்டு வா போலான்னு கூப்பிடுறாங்க. ஏன் தனம் ஏன் தயங்குறேன்னு கேட்குறாங்க. வீட்டுல யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமேங்கிறாங்க. தனம் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், வா போலான்னு கூப்பிடுறாங்க. சாரு வா 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 போலாம் வா அப்படின்னு சாரு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. தனா பயந்து வெளியில வராங்க. கார்த்தி உடனே தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த போனு பையில இருக்கும் போல இருக்கு. பைக்குள்ள ரெங்குன்னு அடிக்குது. அடிச்சதுமே தனம் பயந்து போய் பையையே கீழே போட்டுட்டாங்க. ஐயோ தனம் சீக்கிரமா போன் எடுங்கிறாங்க. சாரு போன் எடுக்கிறாங்க. அவசரமா பார்த்துட்டு கார்த்தி தான் கூப்பிடுறாருங்கிறாங்க. சரி எடுத்து பேசுங்கிறாங்க. ஆன் பண்றாங்க. ஹலோ கார்த்திக் சார், நான் சாரு பேசுறேன், நாங்களும் கிளம்பிட்டோங்கிறாங்க. நீங்க சொன்ன இடத்துல நான் வந்துட்டேங்கிறாங்க. கார்த்தி நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவோம் சார்ங்கிறாங்க. சரி நான் வெயிட் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாங்க.
தனம் நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா, நான் முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே போறேன்னுட்டு சாரு முன்னாடி வராங்க. சாருவும் தனாவும் வெளியே வரும்போது கரெக்டா பாட்டி வெளியே வந்துடுறாங்க. ஐயோ பாட்டி அப்படிங்கிறாங்க. தனம் சரி சரி வா இப்படி ஓரமா ஒளிஞ்சுக்கலான்னு ஒளியிறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பத்மாவுக்கு மண்டையிலேயே ஏறாது. ரூம்ல தண்ணி வைடினா வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாட்டி போயிடுறாங்க. திரும்பவும் சாரு வந்து வெளியில பாக்குறாங்க. யாரும் இல்ல தனம், வா வா வான்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. மணிவண்ணன் தூக்கத்தில் அங்க நடந்துட்டு இருக்காங்க. என்னையவே ஏமாத்துறீங்களா, என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானோன்னு நினைச்சு சாருவும் தனாவும் அந்த இடத்துல பயந்து போய் நிக்கிறாங்க. அவர் தூக்கத்துல வளர்றாரு. நீ வா முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாரு வலுக்கட்டாயமா தனம் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. தனாவை சாரு ஒரு வழியா கேட்டுக்கு வெளியிலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீதி வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கமா என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு தூக்கத்திலேயே மணிவண்ணன் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பத்மா வெளியில வராங்க. ஐயோ கருமம், டெய்லி உங்களை தேடுறதே எனக்கு வேலையா போச்சு. எதுக்கு ஏன் இப்படி பெனாத்திக்கிட்டு என் உயிரை வாங்குறேன்னு ஒரு தட்டு தட்டுறாங்க. அதுக்கப்புறமா மணிவண்ணனுக்கு தூக்கம் தெளியுது. பத்மா என்னடி வெளியே நிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஐயோ நானா வெளியே நிக்கிறேன், நீ தான் வெளியே நிக்கிற, வெளியில் நின்னுக்கிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்கிறிய, உள்ள வாயா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. தனாவை சாரு தெருவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் பையை கொடுக்குறாங்க. என்னதுன்னு கேக்குறாங்க. தனம் இது உன்னோட சேஃப்டிக்கு வச்சுக்கோ, நகையும் கொஞ்சம் பணமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பணம் ஓகே, நகையெல்லாம் எதுக்கு எடுத்தாந்தேன்னு கேட்குறாங்க. இது வச்சுக்கோ உனக்கு எப்போவோ தேவைப்படும்னு சொல்கிறாங்க சாரு. நீயும் கார்த்தியும் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா எங்கே தங்கியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இரு. அப்போ தான் நான் உங்களோட தொடர்புலேயே இருக்க முடியும். ஏதாவது பிரச்சனைனா கூட நான் உங்களை ரீச் பண்ண முடியுங்கிறாங்க சாரு. சாரு நான் இங்கேருந்து எப்படி போகட்டும்னு கேட்குறாங்க. தனம் இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிரு, அப்புறம் கார்த்தி வெயிட் பண்ணுற இடத்துக்கு நீ போக வேண்டியதானுங்கிறாங்க. சரிங்கிறாங்க. தனம் எதிர பார்க்குறாங்க. யாரோ புல்லட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓரமாக போய் ஒளிகிறாங்க. எல்லாரும் நிச்சயதார்த்தம் பேசுறதுக்காக ஐயரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயர் சொல்றாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நாளை ஆகுதுன்னு கூப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போகாமவே வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க சாரு. ஜானகி தனத்தோட ரூம்ல போய் தனம் தனன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. கூப்பிட்டு பார்த்துட்டு எங்கேயுமே இல்லாத இருக்கோ வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க, எங்க தனத்தை காணோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரகுராம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.